இங்க விஜய் கூட சீக்கிரமே காவிரி ஒன்று சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி தெரியப்படுத்துங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதிய சப்ஸ்கிரைபரா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் வீடியோ பாருங்க. அப்பதான் எனக்கும் அடுத்தடுத்த கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனா இருக்கும். இங்க விஜய் கிட்ட வந்து நிவின் பேசுறதுக்கு அப்புறமா விஜய் இங்க நிவினை அசிங்கப்படுத்த அனுப்புறாரு. நிவினும் பாவம் தானே. நிவின் ஒன்றும் வேணும்னு பண்ணல. ஆனா விஜய் வந்து அதை புரிஞ்சுக்கல. ஏன்னா இங்க விஜய் பொறுத்த வரைக்கும் நிவின் தான் நாம பிரிஞ்சதுக்கு காரணம் அப்படின்னு நிவினை தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு. அப்ப கூட விஜய் வந்து நாம கான்ட்ராக்ட் மேரேஜ் போட தப்புன்னு உணர்ந்து அவரு அதை தானே நிவின் சொன்னாரு அப்படின்னு புரிஞ்சுக்கல. ஏன்னா எல்லாம் சொல்லுவாங்கல்ல, ஆத்திரத்தை எடுக்கிற முடிவு எல்லாமே தப்பா தான் போகும்னு சொல்லிட்டு ஆத்திரக்காரனுக்கு புத்தி மக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் ஹெல்ப் பண்ண வந்த நிவினை இங்க விஜய் ரொம்பவுமே அசிங்கப்படுத்தி அனுப்பிடுறாரு. நிவினும் செம்ம டென்ஷனா வெளியே வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் இவன் என்ன பெரிய இவன் மாதிரி பேசிட்டு இருக்கான், போனா போதும் எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தா ரொம்ப ஓவரா பண்றானே, சரி விட்டு தொலைவோம் நமக்கு எதுக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கிளம்புறாரு. இருந்தாலும் நிவினுக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா காவேரி அங்க பாவம் ரொம்ப ஃபீல் பண்றால. காவேரியை நம்ம லவ் பண்ற வரைக்கும் கண்காவும் பார்த்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நமக்குள்ள சின்ன பிரிவு இருந்தாலும் காவேரி எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருக்கட்டும் தான் நாம நினைச்சோம். ஆனா இங்க என்னன்னா இந்த விஜய் சம்மந்தமே இல்லாம காவேரி சரியா புரிஞ்சுக்காம இப்படி லூஸ் மாதிரி பண்ணி வச்சிருக்கான். சரி நம்மளாச்சும் தான் ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா நம்மளே என்னமோ பெரிய வில்ல மாதிரி பேசுறான். இவன் என்ன பெரிய ஹீரோவா அப்படிங்கிற மாதிரி நிவின் கோவப்பட்டு இங்க போயிடுறாரு. இங்க விஜய் மைண்ட் அப்செட் ஆகி வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க. அப்போ இங்க விஜய்க்கு என்ன பண்ணுன்னு தெரியல. ஏன்னா நிவின் சொன்னதுல ஒரு சில விஷயம் இங்க விஜய்க்கு அப்பதான் திரும்ப புரியுது. என்னன்னா நிவின் சொன்னால இந்த மாதிரி வெண்ணிலாவை எதுக்கு வீட்டுல வச்சிருக்க, ஏண்டா உனக்கு அறிவு இருக்கா, வெண்ணிலாவையும் காவிரியவும் ஒரே வீட்டுல வச்சுக்கிட்டா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க, எப்படி அந்த பொண்ணோட அம்மா அவனை மதிப்பாங்க, ஏண்டா லூஸ்மே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டார் நிவின். அது விஜய்க்கு ஓடிட்டே இருக்கு. ஏன்னா தாத்தாவை தான் சொன்னாரு அன்னைக்கு, இதே வீட்டுல காவிரி வெண்ணிலாவும் இருந்தா கண்டிப்பா வெண்ணிலாவால வீட்டுல நிறைய பிரச்சனை வரும்னு தாத்தாவும் சொன்னார்ல. அதேதான் நிவின் சொல்றான். ஒருவேளை நிவின் அப்போ உண்மையாவே நம்மள காவிரி கூட சேர்த்து வைக்க வந்திருப்பானோ அப்படின்னு இங்க விஜய் யோசிக்கிறாரு. இருக்காது இருக்காது, அவன் ஒன்றும் அவன் நல்லவனும் கிடையாது. அப்படி அவள் நல்லவனா இருந்தானா அவன் என்ன பண்ணிருக்கணும், என்னைக்கு இந்த விஷயத்த வீட்டை சொல்லி பிரச்சனை ஆனிச்சோ அன்னைக்கு இது மாதிரி ஏற்கனவே விஜய் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது காவிரிய இந்த அளவுக்கு லவ் பண்றேன் என்று சொன்னாரு அப்படின்னு அதெல்லாம் சொல்லியிருக்கணும்ல. ஆனா அவன் சொன்னானா, சொல்லலையே. அப்போ அவனுக்கு நாம காவிரி கூட ஒண்ணு சேர்றது பிடிக்காம தானே இருக்கு. அதனால இவன் சொல்ற நம்ம நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் யோசிச்சுட்டே போயிட்டு இருக்காரு. போயிட்டு வர வழியில தாத்தாவை பாக்குறாரு. தாத்தா விஜய் பார்த்துட்டு, டேய் விஜய் என்னடா என்ன ரொம்ப யோசனையோட போயிட்டு இருக்க. இல்ல தாத்தா, இன்னைக்கால நிவின் வந்தான், அவன் சொன்னான், எனக்கு அதே யோசனையா இருக்கு. என்னடா. இல்ல தாத்தா, நீங்க சொன்னீங்கல்ல வெண்ணிலாவை இந்த வீட்டை வச்சுக்கிறது ரிஸ்க் தான் சொல்லிட்டு அதுதான் தான் யோசிச்சேன். டேய் விஜய், நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல வெண்ணிலா இங்க இருக்க வரைக்கும் பிரச்சனை தான் சொல்லிட்டு, நீ தான் அதை கண்டுக்க மாட்டேற. வெண்ணிலாவை முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புடா, அப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிவு வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு இங்க விஜய் வந்து வெண்ணிலாவை அழைச்சிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு. அதே ஹாஸ்பிட்டலுக்கு இங்க சாரதா வந்திருக்காங்க. ஏன்னா கோதாவரிக்கு கொஞ்சம் உடம்பு முடியல. அதனால கோதாவரி அழைச்சிட்டு சாரதா இங்க ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க. அதே ஹாஸ்பிட்டல்ல தான் இங்க விஜயும் வெளியில அழைச்சிட்டு போயிட்டு, இதுக்கு மேல வெளியிலாவை என்னால வீட்டுல வச்சு பாத்துக்க முடியாது, நீங்க இதே ஹாஸ்பிட்டல் வச்சு பாத்துக்குங்க, அதுக்கு எவ்வளவு செலவானும் பரவாயில்ல நான் கொடுத்துறேன் அப்படின்னு இங்க விஜய் பேசிட்டு இருக்காரு. அப்போ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டர் சொல்றாங்க, என்ன விஜய் சொல்றீங்க, இப்போதைக்கு வெண்ணிலாவுக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை நீங்க மட்டும்தான். ஏன்னா வெண்ணிலாவுக்கு உங்களை மட்டும் தான் தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்க வெண்ணிலாவை கூட வந்து பார்த்துட்டு தான் நல்லது. ஆனா அது நீங்க இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்க, இல்லை டாக்டர், எனக்கும் என் வீட்லயும் நிறைய பிரச்சனை இவரால, இதுக்கு மேலே இவங்க இருக்கிறதா நல்லது, என் வீட்டுக்கு வந்தா திருவிழா பிரச்சனை அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டலே விட்டுறாரு. விட்டுட்டு வெளியே வரும்போது சாரதாவை பாக்குறாரு. சாரதாவுக்கும் இங்க விஜய் பேசின எல்லாத்தையும் கேட்கறாங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் அந்த ஹால்ல தான் பேசிட்டு இருக்காங்க. சாரதாவுக்கு மனசுல அப்பதான் தோணுது, இவன் உண்மையிலேயே நல்லவன் தானா அப்படின்னு. ஏன்னா இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா வெளியில கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலே விட்டுட்டானே, அப்போ உண்மையிலேயே இவனுக்கு வெளியில மேல எந்த ஒரு காதலும் இல்லையா அப்படின்னு சாரதா யோசிக்கிறாங்க. அப்பதான் கேட்டா காவிரி என்னாச்சுன்னு தெரியாம ஓடி வராங்க பதட்டமா. அம்மா என்னாச்சுமா கோதாவரிக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க, ஒண்ணும் இல்லடி, வயிறு சரியில்லைன்னு சொன்னான், சரிதான் ஹாஸ்பிட்டல்ல காட்டு பாட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, இங்க சாரோடைய மூஞ்சே சரியில்லை. காவிரி உடனே, அம்மா என்னாச்சுமா உனக்கு, ஏன் ஒரு மாதிரி இருக்க. இல்ல காவேரி, நான் இங்க விஜய பார்த்தேன். விஜயவா, என்ன பண்ணாரு உங்கள்கிட்ட அவரு, எதுவும் பிரச்சனை பண்ணாராமா அவரு அப்படின்னு கேட்க,
இல்ல காவேரி, அந்த வெண்ணிலாவை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டுருக்காரு போல. ஓ அப்படியா? சரிம்மா, அது எதுக்கு நமக்கு? இல்ல காவேரி, ஒருவேளை விஜய் உன் மேல உண்மையாவே அன்பு வச்சிருக்காரோ, அதனாலதான் உனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சு வெண்ணிலா வருஷம் சேர்த்துருப்பாரு போல. நான் தான் எதுவும் அவசரப்பட்டு விஜயை தப்பா புரிஞ்சுட்டேன் போலடி அப்படின்னு இங்க சாரதா சொல்ல, இல்லம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் விடு, அதை பத்தி ஏன் பேசுற? இல்ல காவேரி, இங்க வீட்டுல கங்கா சொன்னான், நம்ம தான் அவசரப்பட்டுட்டோம் அப்படின்ட்டு. உன் மனசுல என்ன விஜய் இருக்காருன்னு சொன்னான். விஜய் உண்மையிலேயே நல்லவர் தானடி, நாம தானே தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் போல அப்படின்னு சொல்ல, இங்க விஜயும் அப்பதான் டாக்டரை பார்த்து முடிச்சுட்டு வராங்க. வர வழியில இங்க சாரதாவை பார்க்கவும் விஜய் நேரத்து பேசுறாரு. காவேரி அத்தை, என்னை மன்னிச்சுங்க அத்தை, நான் கான்ட்ராக்ட் மேட்ச் ஒன்று போட்டு தப்பு தான், நான் இல்லைன்னா சொல்லவே இல்லை, நான் அதை ஏத்துக்கவும் இல்லை, நான் பண்ண தப்புங்கிறத நானே ஒத்துக்கிறேன். ஆனா அன்னைக்கு இருந்த சூழ்நிலை நான் அப்படி பண்ணிட்டேன். ஆனா அதுக்கப்புறமா அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு நான் காவேரிக்கோட உண்மையான ஒரு நல்ல புருஷனா வாழ ஆரம்பிச்சேன். அதனாலதான் உங்க வீட்டுக்கு நான் அடிக்கடி வந்தேன், உங்கள்ட்டையும் பேசினேன். ஆனா நீங்க தான் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. என்னை மன்னிச்சுங்க அத்தை, நான் பண்ண தப்புக்கு என்ன பிராயச்சித்தம் பண்ணணும்னு சொல்லுங்க, நான் கண்டிப்பா பண்றேன். அதுக்காக என்னையும் காவேரியும் பிரிச்சு வைக்காதீங்க அத்தை, அதனால தாங்கிக்க முடியல. தினம் தினம் நான் நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். அதே வீட்டுல காவேரி அங்கங்க ஓடி ஓடி இருந்தா, நீங்களும் அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தீங்க. ஆனா இப்போ அந்த வீடு பார்க்கறதுக்கு வீடு வெறிச்சோடி இருக்காத்த, வீட்டுக்கு போகவே எனக்கு பிடிக்கல. தயவு செஞ்சு ப்ளீஸ் நான் சொல்றது கேளுங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அந்த வாய்ப்பை கடைசி வாய்ப்பை நான் வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு கண்டிப்பா காவிரியை கண் கலங்காம நான் வச்சுக்கிறேன், நான் பாத்துக்கிறேன், என்னை நம்புங்கத்த அப்படின்னு இங்க விஜய் வந்து சாரதாட்ட பேசுறாங்க. ஆனா இருந்தாலுமே சாரதா ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க, திரும்பவும் இவன் அந்த மாதிரி கிறுக்கு தருமா எதனா பண்ணி நம்ம போகிற வாழ்க்கை வீணா போயிடுமோ அப்படின்னு சாரதா யோசிக்கிறாங்க. உடனே விஜய் சொல்றாரு, என்னத்த யோசிக்கிறீங்க? என்ன என் மேல உங்களுக்கு நம்பிக்கை வரலையா? சரி, ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் கிளம்புறேன். வெண்ணிலாவை கொண்டு வந்து இங்க விட்டுட்டேன். நான் பண்ண தப்பு வெண்ணிலாவை வீட்டுக்கு வச்சதுதான். அதுக்கான ஒரே காரணம், வெண்ணிலாவுக்கு வேற யாரையும் ஞாபகம் இல்லை, என்னை மட்டும்தான் ஞாபகம் இருந்துச்சு. அதனால என்னை பார்த்தா சீக்கிரமா அவளுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்துடும். அப்படி வந்துச்சுன்னா அவளை வேற யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு நம்பிக்கையில தான் அவளை வீட்டுக்கு அழைச்சு வந்தேன். மற்றபடி எனக்கு அவன் மேல எந்த ஒரு விருப்பமும் இல்லை. நான் அவளை எப்பயோ மறந்துட்டேன். என் மனசு ஃபுல்லா, என் வாழ்க்கை ஃபுல்லா எனக்கு உயிருக்கு உயிரா இருக்கிறது காவிரி மட்டும்தான். நீங்க சம்மதிச்சா கண்டிப்பா காவிரி நான் திரும்பவும் என் மனைவியா ஏத்துப்பேன். அதுக்காக காவிரிய உங்கள்ட்ட இருந்து பிரிச்சுட்டு போகணும்னு ஆசைப்படல. எப்போதுமே காவிரி எனக்கு முக்கியம்தான். அதே மாதிரி காவிரிக்கு நீங்களும் முக்கியம். காவிரி நீங்களும் சந்தோஷமா இருந்தா மட்டும்தான் காவிரி சந்தோஷமா இருப்பா. அப்படி உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா காவிரியும் அதே மூடோட்டில் தான் இருப்பா. அப்படி காவிரிய பிரச்சனையோட வாழ வைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நீங்களே என்னை புரிஞ்சுக்கிட்டு நான் பண்ண தப்புங்கிறத மன்னிச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா காவிரிய என் கூட சேர்த்து வைங்க. நானும் காவிரியும் சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப நீண்ட வாழ்க்கை சேர்ந்து வாழணும்னு ஆசைப்படுறேன். ப்ளீஸ் அத்தை, என்னை மன்னிச்சு ஏத்துங்க அப்படின்னு சொல்லி இங்க விஜய் சாரதாட்ட பேசிட்டு கண் கலங்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. அதை பார்த்த சாரதாவுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒருவேளை நாம தான் அவசரப்பட்டுட்டோமோ, விஜய் இப்போ இப்படி பேசுறாரு. அப்போ விஜய்க்கு காவேரி மேல உண்மையான அன்பு காதெல்லாம் இருக்கு. நாமளும் காவேரிட்ட பேசிட்டு விஜய் கூட காவேரி சேர்த்து வச்சிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு சாரதா வராங்க. அப்படி சாரதாவே காவேரிய விஜய் கூட சேர்த்து வச்சா எந்த அளவுக்கு நல்லா இருக்கும், கதை இப்படி போனா எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்தை கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.